இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு நாம வந்த இடம் தான் இந்த மைசூர் பேலஸு. கர்நாடகாவோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னோம்னா மைசூரில் இருக்கக்கூடிய இந்த பேலஸு, கேஆர்எஸ் டேம்னு, அது இல்லாமல் இங்கே இருக்க சாமுண்டி ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு ஜூ இருக்குது. ஸோ மைசூர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. மார்னிங் ஒரு 9 o'clock மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே மொத்தம் ஒரு 4 என்ட்ரன்ஸுக்கு மேலே இருக்குது. நாங்கள் இப்போ போனது இந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஸ்கூல்லேருந்து அதிக குழந்தைங்க ஒரே வேனில் அந்த மாதிரி வந்தால் பெர் ஹெட்டுக்கு 40 rupees நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது சரியாக தெரில. ஆனால் பெர் ஹெட்டுக்கு அடல்ட்டுக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டர்லேருந்து நேராக உள்ளே போனோம்னா, அதாவது லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஹால் மாதிரி இருக்கும். அங்கே தான் நம்ம லக்கேஜ், செப்பல்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். போகும்போது லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே போனோம்னா மைதானம், அந்த சைடு இருக்க ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து அந்த மல்யுத்த மைதானம் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ பார்க்குறதா லக்கேஜ் கவுண்ட்ரு. இங்கே வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. பேலஸ் உள்ளே வந்துட்டோம். இந்த பேலஸுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது. அதாவது அம்பா விலாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா 1897 ஸ்டார்ட் பண்ணி 1912 தான் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே 41,47,913 ரூபா செலவாயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தான் மல்யுத்த மைதானம். இந்த மைதானமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கும். அதாவது சுற்றி இருக்க அறைகள், அதாவது பார்வையாளர்கள் பார்க்குறதுக்காக மேல் மாடங்களும் கிட்டத்தட்ட இந்த 3 மாடியிலிருந்து நடுவில் இங்கே மல்யுத்தம் செய்கிறத பார்க்குற அளவுக்கு அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. அரண்மனை மொத்தமாக பார்த்தோம்னா 175 ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனையோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 50,000 ஹெக்டேர். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ராஜ தர்பார் மண்டபம். அதாவது மல்யுத்த மைதானத்திலிருந்து உள்ளே போனோம்னா இந்த தர்பார் மண்டபத்துக்கு வந்துடலாம். இந்த பேலஸ் பார்த்தோம்னா தரைமட்டத்திலிருந்து கோபுரம் வரைக்கும் 145 அடி உயரம் இருக்குது. மிகப்பெரிய நுழைவாயில், திறந்தவெளி ஹால்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் என பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் என அனைத்தும் 3வது மாடியில் அமைந்துள்ளன. உள்ளே இருக்க ரூமில் பார்த்திங்கன்னா இன்றளவும் அந்த காலத்தில் இருந்த இந்த ராஜ பரம்பரையை சார்ந்தவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், அவங்களோட வரலாறு எல்லாமே இங்கே உள்ள சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மைசூர் மன்னர்கள் சாமுண்டீஸ்வரி கோயிலின் தீவிர பக்தர்கள். அதனால தான் இங்கே இருக்க சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மைசூர் சாமுண்டி கோயிலை பற்றின குறிப்புகள் நிறையா இருக்கும். அங்கே நடக்கிற திருவிழாக்கள் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் நிதி உதவி எல்லாமே பண்ணுவாங்கன்ற மாதிரி குறிப்புகள் இருக்குது. இப்போ ராஜாக்கள் பயன்படுத்தின சிம்மாசனங்கள்லாம் இருக்கிற அறைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ராஜாக்கள் பயன்படுத்தின சிம்மாசனம், அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தின அது என்ன கண்ணாடி, அது எல்லாமே டோட்டலாகவே இந்த அறையில் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு பாதுகாவலர் ரெகுலராக பார்த்துட்ருப்பார். ஏன்னா டூரிஸ்ட்லாம் அதை தொட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இங்கே பார்க்குறது அந்த மல்யுத்த மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பளிங்கு கற்களினாலான சிங்க சிலைகளை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த சிலை சரியாக தெரியல. இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு.
மகாராஜா ஜெயசமராஜா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் 1930ஆம் ஆண்டு மறுபடியும் இந்த அரண்மனையை மேலும் விரிவுபடுத்தியிருக்காங்க. முக்கிய வளாகம்னு பார்த்தா 245 அடி நீளமும் 156 அடி அகலமும் கொண்டது. தீ விபத்து ஏற்படாமல் இருக்க அரண்மனையின் அனைத்து பகுதிகளிலும் தீயணைக்கும் இயந்திரங்கள் எப்போதுமே ரெடியாக இருக்குது. இந்த அரண்மனைக்கு மொத்தம் 3 நுழைவாய்கள் உள்ளது. ஃபஸ்ட்டு முன்நுழைவாயில், அதாவது கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க. இது தசராவின் போது முக்கியமான விஐபிங்களுக்கு மட்டுமே திறக்கப்படும். தெற்கு நுழைவாயில் மட்டும் பொதுமக்களுக்காக எப்பயுமே திறந்திருக்கும். மேற்கு நுழைவாயில் தசராவின் போது கூட்டம் அதிகமாக இருக்கனால அப்போ மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி கிழக்கு நுழைவாயிலும் தெற்கு நுழைவாயில் மட்டும்தான் எனி டைம் ஓப்பனில் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த அரண்மனைக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஏறக்குறைய 18 கோயில்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ராஜ தர்பார் மண்டபம். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவிலே ஃபாரினர்ஸ் எல்லாம் விரும்பி அதிகமாக வரக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் தாஜ்மஹாலுக்கு அடுத்து தான் இந்த மைசூர் பேலஸ் தான் இருக்குது. நாங்கள் போனப்போ கூட நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்னஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பேலஸை சுத்தமாக எனி டைம் சுத்தமாக வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மாடத்துக்கும் தனியாக காவலர்களை போட்டு, ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் அந்த தூணில் இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இங்கே அந்த எந்த இதுக்குமே அலோவ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம். நல்லா அந்த புராதன பொருட்களை அவ்வளோ பெருமையாக பாதுகாத்துட்ருக்காங்க. உள்ளெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தண்ணியெல்லாம் நம்ம கொண்டு போகலனாலும் பரவாயில்ல. தண்ணி எனி டைம் தண்ணி வசதிக்கு குடிக்கிறதுக்கு உள்ளே ரெஸ்ட் ரூம் வசதியும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே கேன்டீன் இருக்குது. ஃபுட்டெல்லாம் அப்படி வெளியேருந்து கொண்டு வர ஃபுட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா 18 கோயில்கள் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு பிரசன்ன வெங்கடேஸ்வர கோயில்னு ஒரு கோயில் இருந்தது. அங்கே உள்ளே போயிருந்தோம். அங்கே மொபைலுக்கு அலௌடு இல்லை, அதனால் வெளியே வச்சுட்டு போயிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மரத்தாலான அரண்மனைன்னு அந்த பழைய அரண்மனை இருக்கும். அங்கே உள்ளே வர்றதில்ல. நம்ம மெயின் அரண்மனையை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னாவே இங்கே பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கிற பகுதி. இது பார்த்திங்கனாவே கிட்டத்தட்ட டைமில் ஒரு 20 ரூமுக்கு பக்கம் உள்ள ரெஸ்ட் ரூமே இருக்குது. எதுவும் க்ரௌடில் இதாகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தா ஃபேமிலியாக வந்தாலும் சரி, குழந்தைங்களோட வந்தாலும் சரி, இல்லை பசங்களோட ட்ரிப்பாக வந்தாலும் சரி, இந்த மைசூர் பேலஸ் உண்மையிலுமே ஒர்த்தான பிளேஸ் தான். 120 ரூபீஸ் சார்ஜுக்கு உண்மையிலுமே ஒர்த்தான பிளேஸ் தான். ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனையை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் இதை சுத்தம் பண்ணுறதுக்குமே ஓவராக எக்ஸ்பென்ஸ் ஆகும். அது இல்லாமல் நைட் டைம் அந்த லைட்டிங்கில் வேறு லெவலில் இருந்துச்சு.